ஹே காய்ஸ், வெல்கம் டு பிரினோத் எக்ஸ்ப்ளோரர் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, மால்தீவ்ஸோட டே 4ஓட vlog தான் இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. ஸோ நாங்கள் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து இதெல்லாம் தான் சாப்பிட்டோம். ஸோ சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து வாட்டர் வில்லா வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே தான் போகிறோம். இப்போ வந்து நீங்கள் டே 1 அண்ட் சத்தமாக பேசு. டே 1 அண்ட் டே 2ஓட vlog பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம இருக்கிறது டே 3ஓட vlog. இன்றைக்கி நமக்கு பேக்கேஜில் வாட்டர் வில்லா கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். வாங்க போகலாம். ஸோ நமக்கு வந்து இப்போ வாட்டர் வில்லா கொடுத்துட்டாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம 2 டேஸ் வந்து பீச் வில்லாவில் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ அங்கேருந்து வாட்டர் வில்லாவுக்கு வந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான். ஸோ அங்கேருந்து நம்ம நடந்தே வந்து வந்துடலாம். அண்ட் வந்து வாட்டர் வில்லா வந்து புக் பண்ணியிருக்கிறது வந்து எனக்கே தெரியாது. வினோத் வந்து எனக்கு சர்ப்ரைஸாக தான் வந்து சொன்னாங்க. ஸோ அதுவே எனக்கு வந்து பெரிய சர்ப்ரைஸ் தான். நாங்கள் வந்து 3 நாளுமே பீச் வில்லாவில் தான் நான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். ஸோ லாஸ்ட் மினிட் வந்து மார்னிங் தான் வந்து எனக்கே வந்து வா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்து தான் வந்து வாட்டர் வில்லா இருக்கிறதே வந்து எனக்கு தெரியும். ஸோ அதை அப்படியே ஒரு குஷியாயிட்டேன் நான். ஸோ அதுக்கப்புறம் வந்து அங்கே தெரியுது இல்லைங்களா? ஸோ அந்த ஐலாண்ட் மாதிரி இருக்கிறது தான் வந்து பீச் சைடு. ஸோ இது அங்கேருந்து இவ்வளோ தூரம் நடந்து வந்தோம் அப்படின்னா வாட்டர் சைடு வந்துடும். ஸோ நம்ம இப்படி நடந்து போயிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து ரூம் நம்பர் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க 148. ஸோ அதுக்காக தான் அப்படி நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிஷ்ஷஸ் எல்லாம் குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸ் எல்லாமே அங்கே வந்து அப்படியே நீந்திட்டே இருந்துச்சு. அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டே போயிட்டுருந்தோம். ஸோ நாங்கள் போனது வந்து சீசன் டைம் தான். ஸோ நிறையா மேரேஜ் பண்ணி நிறையா பேர் வந்து ஹனிமூனுக்கு வந்திருந்தாங்க. ஸோ வந்து நிறையா ரூம்ஸ்லாம் வந்து புக்கிங் ஆயிருந்தது. ஸோ எங்களுக்கு வந்து ரூம் வந்து கொஞ்சம் லாஸ்ட்டாக தள்ளி தான் கொடுத்துருந்தாங்க. வாட்டர்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர கிறிஸ்டல் கிளியர்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ வந்து அது அங்கே தான் பார்க்க முடியும். ஸோ பீச் வாட்டரே வந்து ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ வந்து அங்கே வந்து வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து அங்கே இருந்துச்சு. டூனா ஃபிஷ் இருந்துச்சு, ஷார்க் இருந்துச்சு. அப்புறம் வந்து அது ஒரு மீன், ஒரு பட்டையாக ஒரு மீன் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி மீன் எல்லாமே இருந்துச்சு. திருக்க மீன் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் இந்த மாதிரி வந்து கலர் கலரான ஃபிஷ்ஷஸ்லாம் இருந்துச்சு. அது மாதிரி நிறையா ஃபிஷ்ஷஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நாங்கள் அப்படியே பார்த்துட்டே இருந்தோம். ஸோ அது போக போக நீங்களும் பார்ப்பீங்க வீடியோவில். ஸோ பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நான் வந்து வாட்டர் வில்லா வேணும்னு நினச்சிட்டே இருந்தேன். கடைசியாக வந்து சர்ப்ரைஸ் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்களுக்கு வந்து ரூம் வந்து ரொம்ப தூரமாக வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்படியே நாங்கள் நடந்து போயிட்டே இருந்தோம். ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ரூம் வந்து நம்ம என்ட்ரி ஆக போகிறோம். ஸோ அதுக்கு இடையில வந்து ஃபிஷ்ஷஸ் தான் நிறையா. அண்ட் ஆல்சோ வந்து நீங்களே அப்படியே அந்த லொக்கேஷன்லாம் பாருங்களேன். நம்ம இமேஜஸ்லலாம் பார்ப்போம்ல. ஸோ அதே மாதிரி அப்படியே இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. லொக்கேஷன், வியூ எல்லாமே, நேச்சர், அந்த சவுண்ட்ஸு, பீச் சவுண்டு, தண்ணி சவுண்ட்ஸு, அது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் வந்து இந்த ரூமுக்கு பக்கத்தில் இருக்கிற ரூம் தான் வந்து நமக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபிஷ்ஷஸ்லாம் பார்த்தீங்களா, நம்ம ரூமுக்கு கீழேயே வந்து சுற்றிட்டு இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து பார்த்துட்டே இருந்தோம் அதை. கூட்டமாக தான் இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே வந்து டூனா ஃபிஷ்ஷுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபிஷ்ஷை தான் வந்து எங்களுக்கு வந்து குக் பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கிறது வந்து குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸ் தான். நாங்கள் வந்து சாப்பிட்டதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய ஃபிஷ்ஷு. ஆல்மோஸ்ட் அது வந்து ஒரு அப் டு 7 கேஜிஸ்க்கு மேலே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபிஷ் தான் வந்து சமைச்சு கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸ்ஸு. இதெல்லாம் இப்போ வந்து வளர்ந்துட்டுருக்காங்க அந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ்ஸு. அண்ட் வந்து திருக்க மீன் இருந்துச்சு. குட்டி குட்டியாக வந்து பறக்கிற மாதிரி மீன்லாம் இருந்துச்சு. நிறையா ஃபிஷ்ஷஸ்லாம் இருந்துச்சு. பட் அதெல்லாம் நம்மள ஒன்றும் பண்ணாது. நிறைய ஷார்க்கெல்லாம் வந்து நைட் டைமில் வந்து வரும். ஸோ நைட் டைம் வீடியோ இருந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக அட்டாச் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஃபிஷ்ஷு. அப்புறம் வந்து திருக்க மீன் வந்து இதுதான். இது வந்து நிறைய அங்கங்கே அப்படியே பறந்துட்டே தண்ணிக்குள்ளேயே அப்படியே பறக்கிற மாதிரியே இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இந்த ஃபிஷ்ஷு வந்து அப்படியே எங்கள் ரூமே வந்து அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டே இருந்துச்சு இந்த மாதிரி. ஸோ அந்த வாட்டர் வந்து கிறிஸ்டல் கிளியராக இருக்கிறதுக்கும் இந்த ஃபிஷ்ஷு வந்து போகிறதுக்கும் வந்து அப்படியே ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுது. அந்தளவுக்கு வந்து தண்ணி வந்து கலங்காமல் க்ளீனாக இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஃபுட்டெல்லாம் வந்து ஸ்டாஃப்ஸ்லாம் வந்து போட்டுடுறாங்க. ஈவினிங் ஆனால் வந்து இறைச்சி வந்து போடுறாங்க ஃபிஷ்ஷுக்கு. ஸோ அவங்க அதை யூஸ் பண்ணிப்பாங்கள்ல ஃபிஷ்ஷெல்லாம். ஸோ அதுக்காக. ஸோ இந்த ஃபிஷ்ஷு வந்து எங்கள் ரூமை சுற்றி வந்துட்டே இருந்துச்சு. ஸோ ரொம்ப பார்க்கவே நல்லா இருந்துச்சு. அங்கே பார்த்தீங்களா, ரவுண்ட் அடிச்சிட்ருக்குது டூனா ஃபிஷ்ஷு அந்த கம்பியை சுற்றி. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு வியூ எல்லாமே.
அதோ இந்த மாதிரி தான். இப்படி தான் போயிட்டே இருந்துச்சு. ரொம்ப பக்கத்துல பார்க்குற மாரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஸோ வந்து இந்த டூனா ஃபிஷ்ஷு அண்ட் வந்து இந்த திருக்க மீன் எல்லாமே வந்து ஒண்ணாவே சுத்திட்டுருக்கு. ஸோ இது வந்து பாய்சன் இல்லன்னு தான் சொன்னாங்க. ஸோ கடிச்சாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்ற மாரி தான் அங்க இருக்கிறவங்க சொன்னாங்க. ஸோ அதனால அப்படியே நாங்க மேல நின்னு பார்த்துட்டுருந்தோம். கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வெயில் தான் இருந்துச்சு. பட் ஆனா அந்த பீச் சைட்ல இருக்கிறனால எங்களுக்கு அந்த அளவுக்கு வெயில் வந்து தெரியல. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிரைவேட் ஹவுஸ் தான். ஸோ யாருமே வந்து நம்மள டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நம்ம வந்து இந்த கடல்லயும் வந்து குளிச்சு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இதோட வியூ எல்லாமே நான் காட்டுறேன் உள்ள போயிட்டு. ஸோ நமக்கு வந்து 148 ரூம் குடுத்துருக்காங்க. ஸோ நம்ம உள்ள போய் பார்க்கலாம். ஸோ இங்க வந்து என்னன்னா, பாத் டப் வந்து குடுத்துருந்தாங்க. ஸோ லாஸ்ட் நாங்க 2 டேஸ் ஸ்டே பண்ணியிருந்ததுல வந்து பாத் டப் கிடையாது. ஸோ இந்த இடத்துல வந்து பாத் டப் குடுத்துருந்தாங்க. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த ரூம் வந்து எங்களுக்கு ஹனிமூன் பேக்கேஜ்ன்றனால, எங்களுக்கு பெட் டெக்கார் எல்லாமே வந்து ஹாப்பி ஹனிமூன் அப்படின்னு சொல்லி டெக்கார் பண்ணி, அண்ட் வந்து ஸ்வீட் சாம்பியன் வந்து வச்சிருந்தாங்க. ஆக்சுவலி அது வந்து ஆல்கஹால் கிடையாது. நான் ஆல்கஹால் தான். ஸ்வீட் தான் அது. ஸோ அது குடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வியூஸ் எல்லாமே நாங்க அடிக்கடி வந்து இந்த மீன தான் பார்த்துட்டே இருந்தோம். ரொம்ப அழகா இருந்துச்சு. ரூம் கீழயே வந்து இவ்வளோ மீன் இருந்துச்சு. நாங்க அங்கேயே வந்து உட்காந்து அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இதுதான் வந்து ரூம் ஆக்சுவலா. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ வியூ வந்து இப்படி தான் இருக்கும். நம்ம பேக் சைடு பார்த்தோம் அப்படின்னா, இங்க வந்து ஊஞ்சல் குடுத்துருப்பாங்க. ஈவினிங் ஆச்சு அப்படின்னா, நம்ம வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இங்க வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சுத்தி பார்த்தோன்னா, ஃபுல்லாவே வந்து நம்ம பீச் தான் நம்ம கண்ல வந்து படும். ஸோ ஈவினிங் வந்து அந்த பீச் வந்து கொஞ்சம் சவுண்டா இருக்கும். அலை சவுண்ட் இருக்கும். ஸோ அதோட வந்து நம்ம இங்க உட்காந்து நம்ம வந்து ரிலாக்ஸ் பண்ணும்போது ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரியான பிளேஸ் இது. ஆக்சுவலி வந்து இது இன்னொரு வாட்டியுமே இந்த இடத்துக்கு வந்து போலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து வொர்த்தான பிளேஸ் தான். நம்ம 3 நாள் பேக்கேஜுமே நம்ம இங்க இருந்து புக் பண்ணி நம்ம வந்து இந்த பீஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்காகவே நம்ம வந்து இன்னொரு நாள் போலாம். ஸோ அந்த மாரியான பிளேஸ் தான் இது. ஸோ அண்டு அகைன் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க வந்து சைக்கிள்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்து ஓட்டி பார்த்துட்டு, அகைன் நாங்க வந்து ஸ்விம்மிங் போயிட்டோம். ஸோ அங்க இருக்கிறதே வந்து ஸ்விம்மிங்கு, நமக்கு எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ்ல அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால ஸ்விம் பண்ணிட்டு, ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு டே வந்து போச்சு. ஸோ இது வந்து வினோத் வந்து ஊஞ்சல் ஆடிட்டு அங்க வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தாப்ல. நாங்கள் அப்படியே குளிச்சுட்டு அப்படியே ரூமுக்கு வந்தாச்சு. எல்லாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஈவினிங் ஆயிடுச்சு. நல்லா அப்படியே ஒரு பீச் அப்படியே ஈவினிங் டைமில் அப்படியே ஊஞ்சல் ஆடிட்டு பார்க்குறதே ஒரு தனி சுகமாக இருந்துச்சு. அது வார்த்தையாக சொல்ல முடியல. இந்த டே வந்து சூப்பராக ஃபன்னாகவே அமைஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.